அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 4வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். சங்கர் கணேஷ் எப்படி ஃபீல்டுக்கு வந்தாங்க, அவங்க இசையமைத்த படங்கள் என்ன, அதில் இடம்பெற்ற பாடல்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கடந்த 3 பகுதிகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1971ஆம் ஆண்டு சங்கர் கணேஷ் இசையமைத்த படங்கள் 3. இதில் 19/11/1972 ரிலீஸ் ஆன திரைப்படம் கெட்டிக்காரன். ஜெய்சங்கர் இந்த படத்தோட ஹீரோ. இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை. படத்தில் செம ஹிட்டான பாட்டு இந்த பாட்டு தான். ஹீரோ ஜெய்சங்கர், பட் இந்த பாட்டு நாகேஷ்க்கு. தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கெட்டிக்காரன் படத்துல டிஎம்எஸும் பி.சுசீலாவும் பாடிய ஒரு இனிமையான பாடல் பார்த்தேன் பார்க்காத அழகை, கேட்டேன் கேட்காத இசையை. சங்கர் கணேஷ் ரொம்ப அருமையான ஒரு மெட்டா அமைச்சிருப்பாங்க. ஆனா இந்த பாட்டுக்கு வீடியோ பிரதி இல்லை. பார்க்காத அழகே, கேட்டேன் கேட்காத இசையே. 1971ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தேன் கிண்ணம். இந்த படத்தோட ஹீரோ நாகேஷ், ஹீரோயின் விஜயலலிதா. பாடல்களை குமாரதேவன் எழுதியிருப்பாரு. இதுல ஒரு கலகலப்பான பாடல், போடணும் நல்லா போடணும், ஜோரா போடணும், சோப்பு போடணும்னு ஒரு பாடல். இந்த பாடல் படம் இந்த காலத்துல அடிக்கடி ஒலித்த ஒரு பாடல். போடணும் நல்லா போடணும், ஜோரா போடணும், சோப்பு போடணும். தேன்கிண்ணம் படத்துல ஒரு வித்தியாசமான பாட்டு, டிஎம்எஸும் எல்லாரும் ஈஸ்வரியும் பாடியிருப்பாங்க. இதில் அந்த டைமில் ஃபேமஸாக இருந்த சாங்ஸ் எல்லாம் கலந்து ஒரு கதம்பமாக பாடியிருப்பாங்க. உத்தரவின்றி உள்ளேவா அப்படின்ட்டு இந்த பாடல் தொடங்கி ஒரு 15 பாடல்களை கலந்து ஒரு கதம்பமாக இந்த பாட்டு பாடியிருப்பாங்க. தேன்கிண்ணம் படத்தில் சூப்பர் ஹிட்டான பாடல் இந்த பாடல் தான். தேன்கிண்ணம் படத்தில் குமாரதேவன் எழுதி பி.சுசீலா பாடிய ஒரு இனிமையான பாடல் தேன் கிண்ணம் தேன் கிண்ணம், பருவத்தின் பெண் ஒரு தேன் கிண்ணம். இன்னிசை இரட்டையர்கள் ரொம்ப மென்மையான இசையை இந்த பாட்டு கொடுத்திருப்பாங்க. 1972ஆம் ஆண்டு சங்கர் கணேஷ் இசையமைத்த படங்கள் 9 படங்கள். 15/1/1972 ரிலீஸ் ஆன திரைப்படம் கங்கா. ஜெய்சங்கர், ராஜ்கோகிலா நடித்த இந்த படத்தோட டைரக்டர் கர்ணன். இந்த படத்துல 2 பாடல்கள், 2 பாடல்களுமே எல்லாரும் ஈஸ்வரிக்கு தான். கங்கா படத்துல பிஜிஎம்ல சங்கர் கணேஷ் கலக்கியிருப்பாங்க. அந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற எஃபெக்ட் இருக்கும் பிஜிஎம் பொறுத்த வரைக்கும். இதுல எல்லாரும் ஈஸ்வரி பாடிய இன்னொரு பாடல் ஆகட்டும் பார்க்கலாம் யாருக்கு வேட்டை ஜெயமாகும். இந்த பாடலை கேட்கும்போது நமக்கு ஒரு எம்ஜிஆர் பாடலும் நினைவுக்கு வரும். 21/7/1972 அன்று வெளியான திரைப்படம் கண்ணம்மா. முத்துராமன், கே.ஆர். விஜயா நடித்த இந்த படத்திற்கு பி.பி. ஸ்ரீனிவாசுக்கு ஒரு பாடலை கொடுத்திருப்பார் சங்கர் கணேஷ். ஆக்சுவலாக பிபிஎஸோட மார்க்கெட் அப்படியே டவுன் ஆகிட்டு இருந்த டைமில் இந்த பாடல் பிபிஎஸ்க்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்த ஒரு பாடல். சங்கர் கணேஷ் இசையில் பிபிஎஸ் பாடிய முதல் பாடல் எங்கெங்கும் உன் வண்ணம் அங்கெல்லாம் என் எண்ணம். கண்ணம்மா படத்துல எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல் செல்வங்கள் எங்கே செல்வர்கள் எங்கே, கள்ளம் இல்லாத உள்ளங்கள் எங்கேங்கிற பாட்டு படம் வந்த சமயத்துல ஹிட்டான ஒரு பாடல். தொடர்ந்து மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை வைத்து படம் எடுத்துக் கொண்டிருந்தவர் திரு ஜி.என். வேலுமணி. பாகப்பிரிவினை, பஞ்சவர்ண கிளி, படகோட்டி, குடியிருந்த கோயில், சந்திரோதயம், இப்படி அவரோட படங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் தான் இசை. 1972ஆம் ஆண்டு ஜி.என். வேலுமணி நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கணேஷ் என்ன பண்ணுறாரு, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் ஏன் பிறந்தேன் படத்துக்கு நான் மியூசிக் போடணும் அப்படின்னு வாய்ப்பு கேட்குறாரு. கேட்டோன்னே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, ஜி.என். வேலுமணி உன் மாமனார் தானே, நீயே போய் அவர்கிட்ட கேளு அப்படிங்கிறாரு. உடனே கணேஷ் சொல்கிறாரு, இல்லை அவரெல்லாம் என்னை ஒத்துக்கவே மாட்டார், நீங்கள் தான் எனக்கு வாய்ப்பு வாங்கி தரணும் அப்படிங்கிறாரு.
உடனே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா ஜிஎன் வேலுமணிகிட்ட பேசுறாரு. சொன்ன உடனே ஜிஎன் வேலுமணி என்ன சொல்றா, ஐயோ இதெல்லாம் சரிப்படாதுங்க, நம்ம படத்துக்கு விஸ்வநாதன் பண்ணாதான் நல்லா இருக்கும், இவங்கெல்லாம் சரிப்பட மாட்டாங்க அப்படிங்கிறாரு. ஆனா எம்ஜிஆர் என்ன பண்றாரு, கராரா சொல்லிடுறாரு, இந்த படத்துக்கு வந்து மாப்பிள்ளை தான் இசையமைக்கிறார் அப்படின்றாரு. கணேஷன் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாரு. எம்ஜிஆர் திட்டவட்டமா சொன்ன உடனே ஜிஎன் வேலுமணி வேற வழி இல்லாம ஓகே பண்றாரு. ஆனா எம்ஜிஆரோட நம்பிக்கை வீண் போகவே இல்லை. ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன். ஜிஎன் வேலுமணி தன்னுடைய படங்கள்ல எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பாரதிதாசன் பாட்டை வந்து பயன்படுத்துவாரு. பஞ்சவர்ண கிளி படத்துல பாத்தீங்கன்னா தமிழுக்கும் அபதின்ற பேர் பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே போல சந்திரோதயம் படத்துல புதியதோர் உலகம் செய்வோம் பாட்டையும் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த நான் ஏன் பிறந்தேன் படத்துலையும் ஒரு பாட்டு எடுத்து யூஸ் பண்றாரு, சித்திர சோலைகளேங்கிற பாட்டு. இந்த பாட்டு வந்து சங்கர் கணேஷோட வாயிலேயே நுழையல. அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாட்டை எடுத்து வச்சு முதல்ல படிச்சு 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 பார்க்குறாங்க. படிச்சு படிச்சு பார்த்துட்டு ஒரு 2 நாள் அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டே அவங்க வாயில நுழையுது. அதுக்கப்புறம் அந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கு வந்து மெட்டமைக்கிறாங்க. என்ன ஒரு அற்புதமான மெட்டை கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த பாட்டோட ஓப்பனிங் மியூசிக் ஒரு 30-32 செகண்ட் வரும் பாருங்க, அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த ஓப்பனிங் மியூசிக் முடிச்சுட்டு டிஎம்எஸ் ஆரம்பிப்பாரு, சித்திர சோலைகளேன்ட்டு. அவ்வளோ அற்புதமா இருக்குங்க இந்த பாடல். சோலைகளே உமை நன்கு திருத்தை பாரினிலே. ஜிஎன் வேலுமணி படங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட தலையீடு அதில் இருக்கவே இருக்காது. டியூன்ஸ் எல்லாம் ஜிஎன் வேலுமணியே செலக்ட் பண்ணிடுவாரு. நான் ஏன் பிறந்தேன் படத்துல ஒரு பாடல், உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது அப்படின்னு புலமை பித்தன் எழுதிய பாடல். இதோட பல்லவிக்கு வந்து சங்கர் வந்து மெட்டமைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டியூனியே வந்து ஜிஎன் வேலுமணி என்ன பண்றாரு, ஓகே பண்ணிடுறாரு. அப்போ வந்து ஒரு டீ பிரேக். இதுல வந்து சரணம் வரும். எப்படி வரும் அப்படின்னா, உயிர் கொண்ட ஓவியம் ஒன்று துணை வந்து சேர்ந்தது என்று மனம் கொண்ட இன்பம் எல்லாம் கடல் கொண்ட வெள்ளமோ அப்படின்னு வரும். இதை வந்து சங்கர் என்ன பண்றாரு, அந்த டீ பிரேக்ல கணேஷ் என்ன பண்றாரு, இந்த சரணத்தை வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனா வெளியே உட்காந்து கேட்டுட்டு இருந்த வேலுமணி என்ன பண்ணிடுறாரு, மாப்பிள்ள இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி வந்து பல்லவிய சங்கரும் சரணத்தை வந்து கணேஷும் சேர்ந்து உருவாக்கிய பாடல் தான் உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது. எனது பார்வை உலகை காண்பது. இந்த பாட்டுல இன்னொரு அழகு என்ன அப்படின்னா, 2 சரணங்கள்லயும் வந்து அந்த லைன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அதை டிஎம்எஸ் பாடுற அந்த ஸ்டைல் இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். எனக்கென்று வாழ்வது கொஞ்சம் உனக்கென்று வாழும் நெஞ்சம், இந்த வரியில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டைல்ல பாடுவாரு. எனக்கென்று வாழ்வது கொஞ்சம் உனக்கென்று வாழும் நெஞ்சம். இதே வரிகளை அடுத்த தடவை ஒரு ஸ்டைல்ல பாடுவாரு. அதுல பாத்தீங்கன்னா எனக்கென்று வாழ்வது கொஞ்சம் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பிரஸ் கொடுப்பாரு. அது அவ்வளோ அழகா இருக்கும். வாழ்வது கொஞ்சம் உனக்கென்று வாழும் நெஞ்சம். இவ்வளோ அழகான ஒரு டியூனை கொடுத்திருப்பாங்க சங்கர் கணேஷ். இந்த பாடலும் ஒரு மெகா ஹிட் பாடல். எனது பார்வை உலகை காண்பது. நான் ஏன் பிறந்தேன் படத்துல எல்லா பாடல்களுமே அருமையா இருக்கும். குறிப்பா நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இந்த பாட்டுக்கு வந்து சங்கர் கணேஷ் போட்ட மெட்டும் அந்த முகப்பிசை அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அந்த ப்ரெல்யூடும் பாட்டுக்கு நடுவில் வரக்கூடிய இன்டர்லியூடும் அப்படியே அபாரம், நம்மளை வந்து மயக்கும். அவ்வளோ அற்புதமா இசையமைச்சிருப்பாங்க. ஒரு ஹிந்தி பாட்டோட இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் நம்மை மயக்கக்கூடிய பாடல் நான் பாடும் பாடல். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் பாட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா காட்சிப்படி அந்த ஹீரோயின் ஏந்திரிச்சு நடக்கணும். இதற்கு வந்து ஒரு இசை கொடுத்துருப்பாங்க சங்கர் கணேஷ். அவ்வளோ அற்புதமா அந்த இசையோட தான் பாட்டு முடியும். அவ்வளோ அருமையாக இருக்கும் அது. எம்ஜிஆர் படங்கள் அப்படின்னால அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு நிச்சயமா இருக்கும். நான் ஏன் பிறந்தேன் படத்துலையும் அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அவினாசி மணி எழுதியிருப்பாரு. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டுன்னு. இந்த பாட்டு வந்து சங்கர் கணேஷ் இசையில படத்துல 2 முறை வரும். ஒரு முறை ஜாலியா வரும், அடுத்த முறை சோகமா வரும். ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு.
நான் என் பிறந்தேன் படத்தில் ஒரு டூயட், என்னம்மா சின்ன பொண்ணு அப்படின்னு ஒரு டூயட். இந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் யார் அப்படின்னா கமலஹாசன். அவர் இந்த பாட்டுக்கு வந்து ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பார்த்து பேசுகிறாரு. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், டான்ஸ் மாஸ்டராக இருக்கேன் அப்படின்னு ஒன்று எம்ஜிஆர் சொல்கிறாரு. நீ இப்படியே போனேன்னா உன்னோட லைஃப் வந்து வீணாக போயிடும். நீ என்ன பண்ணு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை தேத்திட்டு நீ வந்து சினிமாவில் ஹீரோவாக ட்ரை பண்ணு, ஹீரோ சான்ஸுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த பாடல் காட்சியும் போது தான் இந்த விஷயம் நடந்தது. என்னம்மா சின்ன பொண்ணு என்னமோ தேடும் கண்ணு நானும் முந்தன் ஜோடி. இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்கள் நம்ம பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.